வணக்கம். இந்த 2026ல பான் கார்டோடைய ரூல்ஸ் எல்லாம் மாத்த போறதா அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. இன்னும் இந்த விதிகள் சட்டமா அமலுக்கு வரல. இப்போதைக்கு இது இந்த வரைவு நிலையில, அதாவது டிராஃப்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இந்த பான் டிராஃப்ட பொதுமக்கள் கருத்துக்காக பிப்ரவரி 22, 2026 வரைக்கும் அவகாசம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டிராஃப்டை பத்தி மக்கள் கொடுத்த அந்த ஃபீட்பேக் எல்லாம் சேர்த்து ஏப்ரல் 1, 2026க்கு அப்புறமா இது அமலுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னா என்னென்ன மாற்றங்கள் வரலாம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ வங்கியோடைய ரொக்க பரிமாற்றம், அதாவது கேஷ் டிரான்சாக்ஷனுக்கு இப்போதைக்கு ஒரு நாளைக்கு 50,000க்கு மேல அந்த ரொக்க பரிமாற்றங்கள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேன் கார்டு தேவை. அல்லது வருஷத்துக்கு 10 லட்சத்துக்கு மேல இந்த பரிமாற்றங்கள் இருந்தாலும் அது நம்ம கவனத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ புதிய டிராஃப்ட் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வரம்புகள் மாற்றலாம், அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிக ரொக்க பணங்கள் பரிமாற்ற மேலும் கண்காணிப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போலதான் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ், அதாவது சொத்து வாங்குறதுக்கு இப்போதைக்கு 10 லட்சத்துக்கும் மேல நம்ம ஏதாவது சொத்து வாங்கணும் அப்படின்னா அதுக்கு பேன் கார்டு கட்டாயம். இது புது டிராஃப்ட் ரூலின் படி இந்த வரம்பு 20 லட்சமா உயர்த்தப்பட போறதா முன்மொழிஞ்சிருக்காங்க. இன்னும் வரல. ஸோ மக்கள்கிட்ட கருத்துலாம் கேட்டு அதுக்கப்புறம் ஏப்ரல் 1 வரும். அதாவது 20 லட்சத்துக்கு மேல சொத்து வாங்கினீங்க அப்படின்னா இனிமே பேன் கார்டு தேவைப்படலாம் இந்த டிராஃப்ட் சட்டமாக்கும் சமயத்தில். அதே போல கார், பைக், இப்போதைக்கு எல்லா காருக்கும் பேன் கட்டாயம். ஸோ இந்த டிராஃப்ட் ப்ரொபோசல்ல 5 லட்சத்துக்கும் மேல உள்ள வாகனங்களுக்கு மட்டும் பேன் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நடுத்தர மக்களுக்கு ஒரு சற்று சலுகை தரக்கூடிய மாற்றமா பார்க்கப்படுது. வரும்பொழுது என்னன்னு பார்ப்போம். அதே போல ஹோட்டல், பைக், இப்போதைக்கு உணவக பில்ஸ் இப்போதைக்கு 50,000க்கு மேல ஒரு பில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேன் கார்டு தேவைப்படுது. ஸோ புது அந்த டிராஃப்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வரம்பு 1 லட்சமா உயர்த்தப்பட உள்ளதா சொல்றாங்க. ஸோ இது அமலாக்கும் சமயத்தில் இன்னும் எக்ஸாக்டா தெரியும். இனிமேல் 1 லட்சத்துக்கு மேல ஹோட்டல் பில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ மட்டும் நம்ம பேன் கார்டு கொடுத்தா போதும். நான் ஃபர்ஸ்ட் சொன்னது போல இந்த விதிகள் இன்னும் சட்டமா வரல. இது எல்லாமே டிராஃப்ட் இன்கம் டாக்ஸ் ரூல் 2026 கீழ் முன்மொழியப்பட்டிருக்கு. பொதுமக்களுடைய கருத்துக்களுக்கு அப்புறம் தான் இது இறுதி அறிவிப்பு வரும். ஒருவேளை இது சட்டமாக்கப்பட்டுருச்சு அப்படின்னா சில இடங்கள்ல சலுகைகளும் சில இடங்கள்ல அதிக கண்காணிப்பும் ரெண்டுமே சேர்ந்து வரலாம். இந்த மாற்றத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட்ல கொடுங்க. மேலும் அடுத்து ஒரு நல்ல பயனுள்ள தகவலோட சந்திக்கிறேன். மிக்க நன்றி. இந்த மாற்றத்தை பத்தி